டோட்டலாக 58 ரூம் இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கி இருக்கிற அறை. இன்னும் மேலதிகமாக 3 வகையான அறைகள் இருக்குது. இப்படி 5 கட்டணம் இருக்குது. $100 $200 விற்கப்படுது. இதில் 2 பேர், அதில் 2 பேர். ஏன்னா தெரிஞ்ச ஒரு சிங்கிள் நண்பரோட 11 தரம் வந்திருக்கிறேன். ஆகக்கூடிய விலை உள்ள அறை இதுதான். இப்போ நாங்கள் பார்க்க போகிற ரூமில் 4 பேர் தங்கக்கூடிய ரூம். 2 பேர் நித்திரை கொள்றதுக்கான கட்டில் அமைப்பு. அது உங்களோட ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான் சொல்லுவேன். ஒரே வெள்ளக்காரர்கள் தான். நம் நாட்டவர்கள் வாட்ஸ்அப் எண் ஊடாக தொடர்பு கொண்டு விசேட விலைச்சலுகையை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழலாம் என்று வந்து இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேல இரவு தங்கி இருந்த நாங்கள். அதை விட எங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் கடந்த காணொளிகளில் பகிர்ந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இந்த காணொளியில் உங்களுக்கு பயனான ஒன்றை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்கு நீங்கள் எதிர்காலத்தில் வாரதுக்கு திட்டமிட்டிருந்தால் என்னென்ன வகையான அறைகள் இருக்குது, அறைகள் எப்படி இருக்குன்றதை பார்க்க விரும்புவீங்கள். அதைத்தான் இந்த காணொளியில் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர போகிறேன். முதலாவதாக நாங்கள் தங்கியிருக்கிற அறையை காட்டுறோம். நாங்கள் தங்கியிருக்கிறது பீச் பிளீஸ் அந்த பேரில் இருக்கிற ஒரு அறை. திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். இந்த மாதிரி 12 அறைகள் இருக்குதாம். சரியா? இதுதான் பீச் பிளீஸ். இங்கே இருக்கிறதுலேயே ஆகக்கூடிய விலை உள்ள அறை இதுதான். இந்த இடத்துல பாருங்கோ, நீச்சல் தடாகம் இருக்குது. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற அறை. அதனால் இந்த இடம் வந்து சரியாக ஒழுங்கமைக்கப்படையில. இதை நான் காட்டி போட்டு அடுத்ததாக என்னென்ன அறைகள் இருக்குன்றதை காட்டுறேன். ஏற்கனவே நாங்கள் வந்த காணொளியில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த காணொளியிலையும் இதை சேர்த்து விடணும். ஏன்னா இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் அந்த காணொளியை பார்ப்பார்கள்னு தெரியலை. எனவே இதை பார்க்குறவர்களுக்கு முழுமையாக காட்டணுன்றதுக்காக காட்டுறேன். வாங்கோ. இது 106வது எண் இருக்கிற அறை. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? மேலோட்டமாக சுற்றி குளிரூட்டி இருக்குது, மின்விசிறி இருக்குது, மேல் கூரை அமைப்பு பாருங்க எவ்வளவு சிறப்பாக இருக்குதுண்டு. அடுத்தது ஒரு பெரிய தொலைக்காட்சி தட்டு, பெட்டியில் தட்டு. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வெளிச்ச அமைப்புகள் பாருங்க, மஞ்சள் வெளிச்சம் அந்த உள்ளே இருக்கும்போது ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தது ஒரு சொகுசு இருக்கை, 2 பேர் நித்திரை கொள்றதுக்கான கட்டில் அமைப்பு. இந்த பகுதியில் திருகோணமலையினுடைய அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி அமைப்பு இருக்குது. சரி, அடுத்தது இதுலேயும் ஒரு கண்ணாடி அமைப்பு. இதுக்குள்ளேயும் பொருட்களை வச்செடுக்கலாம். என்ன ஓ சரி 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 ப்ரஷ்ஷும் இருக்குதாங்க. எல்லாமே புதுசாக உங்களுக்காகவே படும். சரியா? அடுத்தது பாருங்க எவ்வளவு சிறப்பாக இருக்குண்டு. இதெல்லாம் இருக்குது. சரி சரி வாங்கோ வாங்க வாங்க வாங்க. நீச்சல் தடாகம் இருக்கு. இந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்குதாம். அப்படியே பாருங்க, நல்ல வடிவாக இருக்குதா? சரி, நாங்கள் இப்போ அடுத்ததாக இருக்கிற அறைகளை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, சுற்றுலா பயணிகள் தான், ஒரே வெள்ளக்காரர்கள் தான். வெளிநாட்டில் நினைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. ஏற்கனவே ஒரு அறை காட்டியிருக்கிறேன். அது நாங்கள் தங்கி இருக்கிற அறை. இன்னும் மேலதிகமாக 3 வகையான அறைகள் இருக்குது. அந்த அறைகளை சுற்றி பார்க்க போகிறேன். அதுக்கு இந்த அண்ணாண்ட உதவியை நாடுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்கள் பேர்? கபிலன், ஹவுஸ் கீப்பிங் சீனியர் சூப்பர்வைசர். எவ்வளோ காலமாக பணியாற்றுறீங்க? நான் ப்ரீ ஓப்பனிங்லேருந்து வேலை செய்கிறேன். இப்போ தான் 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் காலேஜ் எடுத்து வச்சு. இந்த இவ்வளோ காலத்தில் இங்கே இருக்கிற சூழல் எவ்வளோ மாறுபட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்து கொண்டு இருந்தது. அப்போ மரங்கள் எல்லாம் செழிப்பாக இல்லை. நிறைய மரங்கள் நாட்டி இயற்கை நிறைந்த சூழலாக மாற்றி இருக்கிறோம். இந்த இடத்துல கட்டடங்கள் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு மரங்கள் அப்படியே சோலையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் வளர்ந்தால் இன்னும் சிறப்பாக. அது உண்மைதான். நான் முந்தி வரைக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது பீச் அப்படியே வியூவாக தெரியும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. மரங்கள் எல்லாம் ஃபுல்லாக மறைக்கப்பட்டிருக்கு. நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. இப்போ இதில் பாருங்க, வரிசைக்கும் அங்கே வரைக்கும் 2 பக்கமும் செவிலனி தென்னை மரம் நட்டு இருக்குது. இதெல்லாம் வளர்ந்த பிறகு இன்னும் சிறப்பாக இந்த இடம் மாறும். உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஓனரை
ஏனெண்டா அவருக்கு இந்த மரம் நாட்டுறன்றது மிக விருப்பத்தக்க ஒரு விஷயம் அவருக்கு. அதால வேற இந்த இதுக்கு எவ்வளவு செலவுன்னு பாக்குறேன் இல்ல. எனக்கே சொல்லியிருக்கிற தனக்கு மரம் நாட்டுறா மிக பிடிக்குமெண்டு. எங்களுக்கும் இப்ப பெரிய உதவியா இருக்கு. எனக்கு கெஸ்ட்டும் அதை தான் விரும்புறாங்க. இப்போ இயற்கையான சூழலை தான் கெஸ்ட்டும் விரும்புறாங்க. அந்த விதத்துல எங்களை ஓனர் பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கிற எங்களுக்கு. சரி, அடுத்தது இங்க நாங்க வந்து தங்குறேன்னு சொன்னா 4 வகையான அறைகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்னென்ன வகை? இங்க மொத்தமா டோட்டலா 58 ரூம் இருக்கு. சரி, முதலாவதா பீச் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க இருக்கிற ரூம், அதான் ஹை கேட்டகரி ரூம். ரெண்டாவதா நாங்க இப்போ பார்க்க இருக்கிற ப்ரீஸ் கிங் ரூம். அதுல ப்ரீஸில் அதில் நான் போய் காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குமெண்டு. அது செகண்ட் கேட்டகரி ரூம். அடுத்ததா கார்டன் வியூவோட கார்டன் ப்ரீஸ் கிங் அடி இருக்கு. சரி, அதை விட பங்களா இருக்கு, ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட்ன்றது மேலே இருக்கிற ரூம், அதுவும் ஒரு ஹை கேட்டகரி ரூம் தான். அதுவும் பார்க்கலாம் தானே இன்றைக்கு ஓகே. சரி, இன்றைய நாளில் எதை பார்க்க முடியுமோ அதை பார்ப்போம். இதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது மேல் ரூம். சரி, கூடுதலாக அந்த மேல் ரூமை கெஸ்ட் விரும்புகிற கூட அந்த மேல் வியூ ஒன்று இருக்குன்னு தானே. பால்கனியிலேருந்து பார்க்கும்போது சில ரூம்ல இருந்து பீச்சே தெரியும். அந்த வியூக்காண்டி மேல் ரூமை தான் விரும்புகிறாங்க. சரி சரி, இப்போ போய் பார்ப்போம் வாங்க. இதில் இப்படியே வரிசைக்கு இதே மாதிரியான கட்டிடங்கள் எத்தனை இருக்கு? இப்படி 5 கட்டிடம் இருக்கு. ஒரு ரூம்ல 4 ரூம் வரும். ஒரு கட்டிடத்துல 4 ரூம் வரும். கீழே இருக்கிறதா நீங்க கார்டன் வியூ ரூம்ன்றது, மேலே இருக்கிற ரூம் ப்ரீஸ் ரூம்னு சொல்றது. இப்போ ப்ரீஸ் தான் அப்போ வாங்கோ. இந்த இடைச்சூழலை பாருங்க, இவ்வளோ வடிவாக இருக்குதுங்க. சிறப்பு தரம். இங்கே இந்த சுத்தம் வந்தது மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுது. என்ன கட்டாயம். அதுக்கு இப்போ நானும் சுத்தம் சார்ந்த துறையிலான் இருக்கிறேன். இந்த சுத்தம் விஷயத்துல 100க்கு 100% தான் கொடுக்கணும் மட்டும் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது இப்போ அறையில் நாங்கள் தங்கி இருக்கும் போதும் இடையில ஒரு தடவை வந்து சுத்தம் செய்யப்படும். ஒரு நாளைக்கு 2 தடவை சுத்தம் செய்யப்படும். நாங்கள் மார்னிங் சர்வீஸ், அதை சொல்கிறோம். மார்னிங் சர்வீஸ்ன்றது காலை மேலே கொடுக்குறது. டேர்ன் டவுன் சர்வீஸ்ன்றது இரவு கொடுக்குறது. ஹவுஸ் கீப்பிங்கால நாங்கள் 2 தடவை சர்வீஸ் கொடுக்குறோம். இங்கே அது ஸ்டாண்டர்ட் சர்வீஸ். அப்படித்தான் நாங்கள் அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய வெற்றிக்கும் மிகப்பெரிய காரணம். நீங்கள் வேறு வெப்சைட் போய் பார்த்தா ட்ரிப்அட்வைசர் சரி, booking.com சரி, கூகுள் சரி போய் பார்த்தாலும் எங்கள் பேட் ரிவ்யூன்றது அரிது. உண்மையில ஹவுஸ் கீப்பிங்ன்றது ஹோட்டல் ஃபீல்டில் மிக முக்கியமான ஒரு துறை. அந்த துறையில நாங்கள் மேலோங்கி இருந்தால் தான் ஹோட்டல் மேலும் மேலும் உயரும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தால் நாங்கள் போகிறோம், அங்கே நிறைய சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. பிறகு நான் அந்த அண்ணாவை தொடர்பு கொண்டு கேட்டேன். நான் அப்போ இதை சொல்லும்போது கொஞ்சம் வியப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா, உண்மையாக இதுவும் ஹை ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். அது உயர்ந்த விலைக்கு தான் இந்த ரூம் விற்கப்படுது. உண்மையாக $700 $800 விற்கப்படுது. அதற்கேற்ற போல வாடிக்கையாளரும் அந்த சேவையை எதிர்பார்ப்பினோம். அதற்குரிய சேவையை நாங்கள் வழங்குவதில் மும்முரமாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் நடந்து போகும்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக காண்ற மாதிரி துப்புரவு செய்கிறவர்களை அதிகமாக பார்க்க முடியுது. அவர்கள் அங்கே நடக்கிறது, கூட்டுறது, அதுன்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக நடந்து கொண்டு. வெற்றிக்கு இன்னொரு காரணம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், செகண்ட் லெவல் மேனேஜ்மெண்ட், தேர்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அந்த நாங்கள் டாப் லெவல் உதாரணத்துக்கு சிவாசரை எடுத்துக்கொண்டா கூடி அவர் ஆஃபீஸில் இருந்து வேலை செய்ய மாட்டார், ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வார். அதான் முதலாவது வெற்றியின் ரகசியம். அதே மாதிரி எங்களோட மேனேஜர் மேலும் அப்படித்தான். தனி ஆஃபீஸில் இருந்து வேலை செய்யல, ஃபீல்டில் சரி ஸ்டாஃபோட இறங்கி வேலை செய்ய வேண்டிய இல்லாமல் வரும். என்ன பிஸி நேரம் நாங்கள் கெஸ்ட்டுக்கு வந்தோன்னே ரூம் கொடுக்க வேண்டிய இல்லாமல் வரும். எங்களோட துறையை பொறுத்தவரை நாங்கள் கெஸ்ட்டை கொஞ்சம் லேட் பண்ணினாலும் கெஸ்ட்டு என்ன நினைப்பான்னு, ரைட் இது இந்த ஹோட்டல் சரி வராது. நாங்கள் கெஸ்ட்டு வந்தோன்னே முடிஞ்ச அளவு கெஸ்ட்டுக்கு அந்த ரூமை கொடுக்குறது தான் முயற்சி செய்வோம். அதே நேரம் இப்போ கெஸ்ட்டு இந்த உண்மையாக இந்த சூழல் உண்மையாக வெக்கையான சூழல். அப்போ கெஸ்ட்டுக்கு உடனே வந்து வெளியில இருந்து நிற்க அவனுக்கு பிடிக்காது. எப்போ உள்ள ரூமுக்கு போய் ரிலாக்ஸாக இருப்போம்னு தான் யோசிப்போம். அப்போ நான் ரிலாக்ஸாக உள்ள வேற நல்ல ஏசி எல்லாம் கூல் போட்டு. உண்மையாக நாங்கள் வெக்கையில தான் வந்து நாங்கள் நீங்களே அதை அனுபவிச்சிருப்பீங்க. உள்ளுக்கு போகிற உடனே அந்த ஒரு குளிர்மையான தன்மை. நாங்கள் அது ஏசி போடணும், ஏசி போட்டு இருக்குமான்ற ஒன்றுமே யோசிக்கல. கதவை திறந்து உள்ளுக்கு போன உடனே நல்ல குளிர்மையாக இருந்துச்சு. சரி, வந்த உடனே ரூமும் ஃபெடப்பாயி அந்த வெக்கையாக இருக்க அவனுக்கு இன்னும் ஃபெடப்பாய் இன்னும் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் போட பார்ப்பான். அது உங்களோட ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் சொல்லுவேன். சரி, நாங்கள் இப்போ அறைய பார்ப்போம். அதுக்கு முதல் இங்கே நின்று பாருங்கோ எப்படி இருக்குண்டு. இந்த இடம் பச்சை பசையிலண்டு சிறப்பாக இருக்குது. இதில் ரெண்டு பார்க்கலாம். ஆனால் அறைக்குள்ளே இருக்கிறவர்கள் இந்த பகுதிக்கு வர தேவையில்லை. நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளே போவோமா? இது 214வது எண் உள்ள அறை. வாங்கோ வாங்கோ. இதுவுமே ப்ரீஸ் கிங் ரூம், டபுள் ரூம், கிங் சைஸ் பெட் உள்ள ரூம். அதாவது ஒரு பெட் தான் இருக்கு, கப்பலாக வந்து தங்கிக் கொள்ளலாம். சரி, இதே மாதிரி வேற ரூம் இருக்கங்களுக்கு 2 பெட் உள்ள ரூம், 4 பேர் தங்கக்கூடிய ரூம், 5 பேர் தங்கக்கூடிய ரூம் இருக்கு. அப்படி இருக்கு, ப்ரீஸிலே இருக்கு. ஆனா இந்த ரூமுக்குரிய செட்டப்
2 பேர் தங்கக்கூடிய செட்டப் உள்ள ரூமா இருக்குது. 2 பேர். இது 2 பேருக்குரிய ரூம். அதுக்குரிய சப்ளை இங்கே போடப்பட்டிருக்கு. பேசிக் சப்ளை கட்டாயம் போடப்பட்டிருக்கும். அந்த வேற உள்ள பார்க்க போனால் 2 பாத்ரூம், இந்த சேஃப்டி லாக்கர் இருக்கும். இந்த சேஃப்டி லாக்கர் இருக்கிற காரணம் உங்களோட வேல்யூபிள் ஐட்டம்ஸ் இருக்குது தானே, பாஸ்போர்ட், காசு, சீரம், தங்கம் எல்லாம் கொண்டு வரணும். அதை உள்ள வைக்கிறக்காண்டி இந்த சேஃப் லாக் அவர்களுடைய நம்பர் அவர்களே போட்டு லாக் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கு. அதே நேரம் ஸ்லிப்பர்ஸ் இது ஃப்ரீ. லோன்ரி சர்வீஸும் இங்கே இருக்கு. விரும்பினா அதுக்குரிய லோன்ரி பில் இருக்கு. அதுக்குரிய அமௌண்ட்டை போட்டு லோன்ரி சர்வீஸும் நாங்கள் வழங்குறோம். சரி சரி. ஆனால் கூடுதலாக அந்த ஒரே மாதிரியான அறையா இருந்தாலும் அந்த காட்சி அமைப்புகள் தோற்றங்கள் வேறு, என்ன ரசிக்கிற இடங்கள் எல்லாம் வேறையா இருக்கும். பாருங்கோ, இதுதான் அறை. இப்போ அடுத்தது குளியல் அறையை பார்ப்போம். இதுவே நான் சொன்ன மாதிரி 3 பேருக்குரிய தங்குற இடம், 4 பேருக்குரிய தங்குற இடம், அதுக்குரிய சப்ளை கட்டாயம் போடப்பட்டிருக்கு. 4 பேருனா 4 பாட்டவல், டவல் ஐட்டம் சரி, ஸ்லிப்பர்ஸ் ஐட்டம் சரி, தண்ணி சரி, மற்ற பாத்ரூம் சரி, எல்லாமே ஆக்களுக்குரிய அளவு எண்ணிக்கைகள் போடப்பட்டிருக்கு. சரி, அப்படியே வெளியில போவோம். இதுதான் இந்த அறையின் சிறப்பு என்ன? அந்த முக்கியமாக இந்த ரூமை கெஸ்ட் விரும்புகிற காரணம் நீங்கள் பார்த்தா விளங்கும். பால்கனிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வியூ ஒன்று இருக்கு. வாங்கோ, வந்து காட்சியை பாருங்க. இந்த பால்கனிலேருந்து பார்க்கும்போது உண்மையாக இந்த இயற்கை இந்த சூழல் ஒன்று இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதல்லோ. எங்களோட ஓனருக்கும் உண்மையாக அது பிடிச்சிருக்கு. நான் முருகா கொண்டு வந்து காட்டி நான் மேல் ரூம் பண்ணால் சூப்பராக இருக்கேன், என் பேர் அவர் தெரியும், சூப்பராக இருக்காபிலன்னு சொல்லி. காரணம் இப்படியெல்லாம் முதல் இல்லை, நாங்கள் அந்த டைம் இப்படி இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையாக கார்டனுக்கு நிறைய செலவு செய்து அதுக்குரிய ஸ்டாஃபை எங்களோட சார் போட்டு இந்த ஒரு சூழலுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறேன். அதான் நீங்கள் இங்கே வந்து இந்த பகுதியில் வந்து ஓய்வெடுக்கும் போது அவர்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி இருக்கும். அப்படியே முன்னுக்கு பச்சை பசேல் என்று இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம் போக இன்னும் பெரிய அளவில் மரங்கள் வளர்ந்து அது மாறுபடும். இப்போ வந்து போகிற சுற்றுலா பயணிகள் ஒரு ஆண்டுக்கு பிறகு இங்கே வரும்போது திரும்ப இங்கே வரைக்கும் அவர்களுக்கே அந்த வித்தியாசம். நான் இந்த இடத்துல சொல்லணும். மற்ற இன்னொரு விஷயம்னா இங்கே இன்னொரு ஒருக்கா வந்த வாடிக்கையாக இருப்பாங்க தானே, அவங்க திருப்பி வரணுமென்று எதிர்பார்க்குறாங்க கூட. நாங்களும் அதுக்குரிய சேவையை தான் வழங்குறோம். உண்மையை சொல்லணும். உண்மையில இங்கே பார்த்த போனால் ஏன்னா தெரிஞ்ச ஒரு சிங்கள நண்பரோட 11 தரம் வந்திருக்கிறேன். அப்படி 11 தரம் வர்றானுங்கிற சேவை எப்படி இருக்குமென்றதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கு. சரி சரி சரி. அடுத்ததான் நாங்கள் மற்ற அறைகளை பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற ரூம் மேலே 4 பேர் தங்கக்கூடிய ரூம். ஏன்னா அந்த 2 பேர் தங்கக்கூடிய ரூம் இருக்கு. அது இப்போ காட்ட முடியாது, என்னடா அதில் கெஸ்ட் இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் 4 பேர் தங்குறத காட்டுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இருக்கு. ஆமாம், நாங்கள் இப்போ கார்டன் பிளேஸுக்கு போக போகிறோம். அதுவுமே 4 பேர் தங்குற அறை. என்ன இது உண்மையாக சொல்ல போனால் பேசிக் கேட்டகரி ரூம். அதையும் பார்த்துட்டு இந்த பகுதியால் வேறுங்க எப்படி இருக்குன்னு இதுக்குள்ள கட்டடங்கள் இருக்கிறது தெரியுது. அந்த பக்கத்தில் இருக்கிற கட்டடம் தெரியுது, அதுக்கு அங்கால இருக்கிற கட்டடங்கள் தெரியல. அந்த அளவுக்கு மரங்கள் மறைத்து கொண்டு இருக்குது. சரி, அடுத்தது இது பேசிக் கேட்டகரி ரூம். இங்கே இருக்கிற கேட்டகரியிலேயே இங்கே இதுதான் குறைந்த விலையில் உள்ள ரூம். இது டாலர்ஸில் எவ்வளோ வரும்? அது இப்போ சீசனுக்கு மாதிரி அது நான் சொல்லிட்டேன், மாறி மாறி வரும். $300 மேலே தான் எல்லா ரூமும் போய் கொண்டிருக்கு. அதுவும் உண்மையில பார்க்க போனால் ட்ராவல் ஏஜென்ட்ல வித்தியாசமான ப்ரைஸ் தான் விற்கப்படும். இப்போ எல்லா கெஸ்ட்டுக்கும் ஒரே ப்ரைஸில் விற்கப்படுற ரூமும் இல்லை. சில 225 ரூம், இந்த நம்பர் ரூம் முதல் கெஸ்ட்டுக்கு $300 கொடுக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு வேற கெஸ்ட்டுக்கு $350 விற்கப்பட்டிருக்கு. அது ட்ராவல் ஏஜென்ட்டை பொறுத்து மாறுபடும். சரி 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 சரி. வாங்கோ, இந்த இடத்தையும் பார்த்துக்கொண்டு வாங்கோ. கார்டன் பிளேஸ் உள்ள வாங்கோ. இரண்டு கட்டில்கள் இருக்குது. இதில் 2 பேர், அதில் 2 பேர், 4 பேர் தங்குறதுக்குரிய அறை. அடுத்தது நல்ல பெருசாக இருக்குது பாருங்க அறை. அவர்களுக்கு தேவையான அளவுக்கான இடவசதி இருக்குது. இதில் வேறு ஏதாவது சிறப்புகள் இருக்குது? உண்மையில நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஸ்பேஸ் கூட இருக்குது. பாருங்க, வந்த உடனே ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரியே இருக்குது. உண்மையில ஃபேமிலி ரூம் தான். இப்போ நான் ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ரூம் நான் இதை தான் 2 பேருக்கு தான் நிறைய இல்லை. நான் போன முறை வரைக்கும் 6 பேருக்கும் இருக்கு. பங்களா 8 பேர், மற்ற ஸ்வீட் ரூம் 6 பேர், அப்படி ஃபேமிலி ரூம் இங்கே நிறைய இருக்கு. அதான் இங்கே அது பெரிய சிறப்பம்சம். சரி, இதுதான் 4 பேர் தங்குற அறை. எல்லா அறைக்குள்ளே இருக்கிற குளியல் அறையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 4 பேருக்குரிய செட்டப் மட்டும் நான் போட்டிருப்போம். இது இன்றைக்கு வர அறைவல் 2 பேருக்குரிய அறைவல். அதை வழியாக தான் நாங்கள் 2 பேருக்குரிய செட்டப் போட்டிருக்கோம். 4 பேருக்குரிய அறைவல்னா நாங்கள் எங்களுக்கு ரிசப்ஷனால தெரிவிக்கப்படும். அதாங்க அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பை மாற்றிக்கொள்வோம். சரி சரி. எப்பயாவது முழுமையா பதிவு செய்யப்பட்ட நாட்கள் இருக்கு. இப்ப தொடர்ந்து முழுமையா தான் பதிவு செய்யப்பட்டோம். இன்றைக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் 50 ரூபா. வார மாசம்
ஒவ்வொரு நாளுமே 50க்கு மேல தான் இருக்குது. சரி. நேற்று நான் பகல் பார்க்க ரூம்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்தது, பின்னிரம் பார்க்க அதுல அறை புக் செய்து. இன்னொரு காரணம் எங்கட லொகேஷன் அமைவிடம்ன்றது முக்கியதாக செலுத்துது. என்ன காரணம்னா டவுனுக்கு கிட்ட இருக்கிற காரணத்தால எங்களை சில புக்கிங் இல்லாத கெஸ்ட் கூடி வாக்கிங் கெஸ்ட்னு சொல்லுவோம். அது அவங்க கூடி இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு ரூம் கிடைக்கக்கூடிய இருந்ததுன்னா உடனே வந்து புக் செய்து வந்து தங்குறாங்க. அதுக்கு பிரதான காரணம் எங்களுடைய அமைவிடம், அந்த லொகேஷன் டவுனுக்கு கிட்ட இருக்கிறதா, கடற்கரையோட அதோட நல்ல ஒரு ஃபீட்பேக். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த booking.com என்ன எழுதி இருக்குன்னு பார்ப்போம். கட்டாயம் ரிவ்யூ பார்த்தேன். நீங்க கூடி இப்போ எங்கேயும் சாப்பிட போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களை கேட்டு தானே போவீங்க, அங்கே நல்ல சாப்பாடு. நாங்கள் ப்ரீ ஓப்பனிங் நேரம் ரிசர்வேஷன் ஒன்றும் போடாமல் தனியாக வாக்கிங் கெஸ்ட், அதாவது சும்மா போய் வார கெஸ்ட் மூலமாகவே நாங்கள் அந்த நேரம் ஓடினாங்க. இப்போதான் அந்த அதுக்குரிய ரிசர்வேஷன், இன்டர்நெட் வசதிகள், அந்த இந்த புக்கிங் வசதிகள் வந்து புக் செய்கிறோம். முதல் பிரதான காரணம் லொக்கேஷன் தான். சரி, அடுத்தது இதால் வெளியில் போய் பார்க்கலாம். வாங்குவோம். இதுதான் கார்டன் ரூம், இந்த பால்கனி வியூ. அந்த கார்டனுக்குரிய தோட்டம் தான். சரியா, இதுல இருந்து மாலை வேளையில இன்னும் நல்லா இருக்கும். இது உண்மையா அந்த உள்ளூர் மக்கள் விரும்புகிற காரணம், இதுல ஃபேமிலியா வந்து 4 ரூம் எடுத்துட்டு ஃபேமிலியா வந்து இதுல சின்ன ஒரு பார்ட்டி அப்படி ஒழுங்கு செய்து கொடுக்கப்படும். ஆனால் மற்ற அறையில் கெஸ்ட் இருந்தால் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் சொல்லுவாங்க. டிஸ்டர்ப் பண்ணுற காரணத்தினால அந்த அது, ஆனால் அதுவும் இங்கே ஆக்குபென்சியை பார்த்து தான் அதுக்குரிய பெர்மிஷன் வழங்கப்படும். சரி சரி சரி, அதுவும் ஒரு சிறப்பு தான். பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி தான் ஒழுங்குகள் செய்யப்படுது. நீங்கள் வந்திருக்கும் போது கூட பக்கத்தில் இருக்கிறவர்களால் தொந்தரவுகள் இருக்காது. சரி சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயில் இருக்கிற 3 வகையான அறைகளை காட்டியிருக்கிறேன். இன்னொன்று இருக்குது, அதில் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள், அதனால் அதை காட்ட முடியாது. இப்போ இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயை மேலால் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இதுதான் உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய முன்பகுதி. ஆனால் எதிரில் சூரியன் நிற்கிறதால இந்த பகுதியில் இருந்து பார்த்தா நல்லா தெரியாது. அதனால் இப்போ இங்கே இருந்து பறந்து கொண்டே கடற்கரைக்கு போகிறேன். சரி, கடற்கரைக்கு வந்தாச்சு. கடற்கரையில் இருந்து இனி மற்ற பக்கம் போவோம். பாருங்க இந்த பகுதி எப்படி இருக்குன்னு. உண்மையிலே இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இந்த காட்சி. கட்டடங்களை விட இங்கே இருக்கிற மரங்கள், பச்சை பசையில் என்று இருக்கிற தோற்றம் எங்களை கவருது. 2 பக்கமும் பாருங்க நீச்சல் தடாகத்தோடு கூடிய சின்ன சின்ன வீடுகள். அதுக்கு அடுத்த கட்டமாக 4 அறைகளை கொண்ட பெரிய பெரிய கட்டடங்களையும் பார்க்க முடியுது. உண்மையாகவே மிக தரமாக இருக்குது. இந்த காட்சியை பார்க்கும்போதே உங்களால் அதை உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்படியே நாங்கள் பறந்து வரவேற்பு பகுதிக்கு போவோம். சரி, வரவேற்பு பகுதிக்கு வந்தாச்சு. இதுதான் வரவேற்பு பகுதி. இப்போ நாங்கள் வரவேற்பு பகுதியை தாண்டி பறந்து கொண்டிருக்கிறோம். சரி, காணும், இவ்வளவும் காணும். சரி மக்களே, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.